Hello all, hope you all are fine. Today we are going to critically analyze the novel Emma written by Jane Austen. Jane Austen, born in 16th December 1775 and died at 18th July 1817, she was an English novelist. Her six major novels, Sense and Sensibility 1811, Pride and Prejudice 1813, Mansfield Park 1814, Emma 1815, Persuasion and Northanger Abbey both at 1817, and she had two incomplete works, Sedition and The Watsons. அவங்களோட கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா எம்மா அவங்க வந்து ஒரு யங் கேர்ள் ஹார்ட்ஃபீல்ட் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல வளருவாங்க. அது எங்கே இருக்குன்னா ஹைபரி வில்லேஜில் வந்து இருக்கும். எம்மாவோட ஃபாதர் ஹென்ரி வுட் ஹவுஸ், அவர் வந்து அவரோட இல்னஸை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பார். தென் எம்மாவோட ஃப்ரெண்ட் வந்து ஜார்ஜ் நைட்லி, அவருக்கு வயசு வந்து 37 இயர்ஸ். தென் இசபெல்லா அப்படிங்கிறவங்க வந்து எம்மாவோட சிஸ்டர். அவங்க ஜான் நைட்லி அப்படிங்கிறவரை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவர் யாருன்னா ஜார்ஜ் நைட்லியோட பிரதர். தென் ஃப்ராங்க் சர்ச்சில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவர் யாருன்னா மிஸ்டர் வெஸ்டன் அப்படிங்கிறவரோட பையன். மிஸ்டர் வெஸ்டன் வந்து மிஸ் ஆனி டெய்லர் அப்படிங்கிறவங்கள வந்து செகண்டாக வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். அந்த ஆனி டெய்லர் வந்து எம்மாவோட கவர்னஸ். ஸோ இவங்களோட மேரேஜை வச்சு தான் எம்மா வந்து இவங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக மேட்ச் பண்ண தெரியும், எனக்கு வந்து மேட்ச் மேக்கிங் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தென் ஹாரியட் ஸ்மித் அப்படிங்கிற கேர்ள் வந்து யங் ஃப்ரெண்ட் ஆஃப் எம்மா. தென் ஜேன் ஃபேர்ஃபேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேர்ள் வந்து ஒரு ஆர்ஃபன். அவள் யாரோட கண்ட்ரோலில் இருப்பான்னா கண்ட்ரோல் ஆஃப் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பேட்ஸ், அவங்க கண்ட்ரோலில் இருப்பாள். தென் சின்ன மைனர் கேரக்டர்ஸ் வரும். ராபர்ட் மார்ட்டின் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்மர், 24 இயர்ஸ். அண்ட் ஃபிலிப் எட்டன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பணக்கார விக்கார். இப்போ இந்த எம்மா அந்த நாவல் வந்து எந்த ஜேர்னர், அதாவது எந்த டைப்பில் வரும் அப்படின்னா காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து இந்த எம்மா அப்படிங்கிற நாவலை வந்து எடுத்துக்கிடலாம். இப்போது எம்மா ஃபாலோஸ் த டைட்டுலர் கேரக்டர் எம்மா வுட் ஹவுஸ். இந்த எம்மா நாவலே வந்து ஒரு கேரக்டரை ரிவால்வ் ஆகி தான் வருது. அது டைட்டுலர் கேரக்டர் யாருன்னா எம்மா வுட் ஹவுஸ். ஆஸ் ஷி க்ரோஸ் ஃப்ரம் அன் இம்மெச்சூர் யங் அடல்ட் who while well intentioned seeks to manipulate and control the lives of others. ஸோ எம்மா வந்து ஒரு இம்மெச்சூர்ட் கேர்ளாக வந்து வளருவா. அவள் என்ன செய்வான்னா அவளோட அடுத்தவங்களோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை மேனிப்புலேட் பண்ணணும், அவங்க நம்ம சொல்கிற மாதிரி தான் நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வளருவா. டு எ கிரவுண்டட் அடல்ட் ஹூ ரெகனைசஸ் ஹர் ஓன் ஃபால்ட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் டு இம்ப்ரூவ் தம். அந்த இம்மெச்சூர்டாக இருந்த அந்த கேர்ள் வந்து அவளோட மிஸ்டேக்கை அவளே ஃபைன் பண்ணி அதை இவளோட மிஸ்டேக்லேருந்து இம்ப்ரூவ் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த நாவலில் வந்து சொல்லியிருப்பாங்க கிரிட்டிக்கலாக. எம்மா இஸ் அன் இன்டெலிஜென்ட், சோஷியபிள் அண்ட் செல்ஃப் அஷர்ட் யங் உமன் ஹூஸ் வெல்த்தி கிளாஸ் ஸ்டேட்டஸ் அலோஸ் ஹர் அன்காமன் ஃப்ரீடம் அண்ட் பவர். எம்மா வந்து ஒரு வெல்த்தி கேர்ள், ஒரு இன்டெலிஜென்ட், சோஷியபிள், எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாள். ஸோ அதனால் வந்து அவளுக்கு வந்து ஃப்ரீடமும் பவரும் இருக்குது அப்படின்னு வந்து அவள் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாள். ஷீ இஸ் பெர்ஹாப்ஸ் டூ கிளவர் ஃபார் ஹர் ஓன் குட். அவள் வந்து ரொம்ப கிளவர், அவளோட ஓன் குட், அவளுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கும் போது வந்து அவள் வந்து டூ கிளவராக இருப்பாள். ஹர் ஸ்மால் டவுன் அண்ட் இட்ஸ் இன்ஹாபிட்டன்ஸ் ப்ரொவைட் லிட்டில் இன்டெலெக்சுவல் ஸ்டிமுலேஷன் அண்ட் எம்மா ரிஸ்டார்ட்ஸ் டு என்டர்டெய்னிங் ஹெர் செல்ஃப் பை ஆர்கனைசிங் அண்ட் டைரக்டிங் த லிவ்ஸ் அண்ட் ரொமான்சஸ் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவள் இருந்த அந்த சின்ன வில்லேஜ் வந்து இவளுக்கு இன்டெலெக்சுவலாக வந்து இவளால் வந்து க்ரோத் ஆகாத மாதிரி வந்து இருந்துச்சு. அவள் வந்து அவளுக்குள்ள அந்த அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து என்டர்டெயின் பண்ணிவிட்டு, அவங்கள ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, அவங்களோட ரொமான்சஸை வந்து டைரக்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இவங்களுக்கு மேட்ச்சு, நீங்கள் இவங்களுக்கு மேட்ச் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சுட்டே வந்து அவள் வந்து லிவ் பண்ணிகிட்டு இருப்பாள். ஷி பிலீவ்ஸ் தட் ஷி ஹாஸ் அ நேக் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள்ஸ் ஹிடன் வாண்ட்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் ஹர் செல்ஃப் அண்ட் எக்ஸலண்ட் மேட்ச் மேக்கர். ஸோ அவள் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாள் அப்படின்னா, நமக்கு வந்து நேக்கு தெரியுது, அடுத்தவங்களை வந்து அவங்க என்ன நினைக்காங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்க என்ன மனசுக்குள்ளே நினைக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு வந்து அவள் நினச்சிக்கிட்டு அவளை வந்து அவளே வந்து ஒரு எக்ஸலண்ட் மேட்ச் மேக்கர் மீன்ஸ் இவங்க தான் லவ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு தான் செட் ஆகும்னு சொல்லி அவள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் ஹர் அட்டம்ப்ட்ஸ் டு ஃபைண்ட் அன் அப்பர் கிளாஸ் ஹஸ்பண்ட் ஃபார் ஹர் மிடில் கிளாஸ் போர்ச்சுகி ஹாரியட் ப்ரூவ் டு பி ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் ஹாரியட். ஸோ ஆனால் அவளோட ஒரு மேட்ச் மேக்கிங் வந்து தப்பாகுது. யார் அப்படின்னா ஹாரியட் அப்படிங்கிற ஒரு போர்ச்சுகி, அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ், அவங்களுக்கு வந்து ஒரு அப்பர் கிளாஸ் ஹஸ்பண்டை வந்து நான் வந்து மேட்ச் மேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவள்
ட்ரை பண்ணுறா. அது வந்து அவளுக்கு வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. அண்ட் பெர்ஹாப்ஸ் ஈவன் ruinous ஃபார் ஹர் ஃப்யூச்சர். ஸோ அவளோட ஃப்யூச்சரே வந்து அது கேள்விக்குறியாக்குற மாதிரி வந்து இருக்குது. And Emma must face the consequences of treating others as puppets rather than human beings. ஸோ எம்மா வந்து விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடுது. அவள் மித்தவங்களை பப்பட்ஸ் மாதிரி வச்சுருக்கா, ஹியூமன் பீயிங்ஸுன்னு மாதிரி நினைக்காம அவங்கள வந்து பப்பட்ஸாக வந்து நினைக்கா. அதுக்கான விளைவுகளை வந்து அவள் சந்திப்பா. எம்மா கேரக்டர் க்ரோத் இஸ் த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் த நாவல். ஸோ எம்மாவோட கேரக்டர் வந்து எப்படி க்ரோத் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த நாவலோட ஃபோக்கல் பாயிண்ட். அண்ட் பை த புக்ஸ் எண்ட் ஷீ இஸ் மச் சேஞ்ச் உமன். இந்த நாவலோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவள் ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் நாவலோட எண்டில் இருந்ததுக்கும் அவள் வந்து ஒரு மச் சேஞ்ச் உமனாக வந்து இருப்பாள். அட் த ஸ்டார்ட் ஆஃப் த நாவல் எம்மா இஸ் டீப்லி ப்ளீஸ்ட் வித் ஹெர் செல்ஃப் ஃபார் ஹேவிங் சப்ட்லி எட் சக்ஸஸ்ஃபுல்லி மேட்ச்டு ஹர் பிலவ்ட் கவர்னஸ் மிஸ் டெய்லர் வித் த கைண்ட் அண்ட் வெல்த்தி மிஸ்டர் வெஸ்டன். ஸோ ஸ்டார்ட் த நாவலில் வந்து அவள் என்ன திங்க் பண்ணுவாள் அப்படின்னா, நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மிஸ் டெய்லரையும், அதாவது மிஸ் டெய்லர் அப்படிங்கிறது இவளோட கவர்னஸ், அவளையும் அந்த மிஸ்டர் வெஸ்டனையும் வந்து நம்ம மேட்ச் மேக் பண்ணிட்டோம், அவங்க மேட்ச் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது, ஸோ நம்மளுக்கு வந்து டேலண்ட் இருக்குது அப்படின்னு வந்து இவளே நினச்சிக்கிடுவார் நான் அவளோட ஸ்டார்டிங்கில். அண்ட் ஷீ இஸ் ரெடி ஃபார் ஹர் நெக்ஸ்ட் மேட்ச் மேக்கிங் ப்ராஜெக்ட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் மேக்கிங் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து போவோம் அப்படின்னு வந்து நினைப்பா. இந்த நாவல் இன்சிடென்ட் எம்மா இன்ஃப்ளூயன்சஸ் ஹாரியட் ஸ்மித் டு ரிஜெக்ட் த மேரேஜ் ப்ரொபோசல் ஆஃப் ராபர்ட் மார்ட்டின். ஸோ ஹாரியட் ஸ்மித்துக்கு வந்து ராபர்ட் மார்ட்டின், அந்த ஒரு ஃபார்மர் வந்து 24 இயர்ஸ் ஃபார்மர், அவர் வந்து ஒரு ப்ரொப்போசல் கொடுப்பாரு, மேரேஜ் ப்ரொப்போசல். அதை வந்து நீ ஏற்றுக்கிடாத, நான் உனக்கு வந்து ஒரு அப்பர் கிளாஸில் இருக்கிற ஒரு பாயை வந்து மேட்ச் மேக்கிங் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி எம்மா வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லியிருப்பா. அண்ட் இன்ஸ்டிட் செட் ஹர் சைட்ஸ் ஆஃப் த டவுன்ஸ் கிளர்ஜிமேன் மிஸ்டர் எல்டன். ஸோ டவுனோட கிளர்ஜிமேன் மிஸ்டர் எல்டனுக்கு வந்து உன் மேலே வந்து ஒரு ஆசை இருக்குது, ஸோ நீ வந்து அவங்களுக்கு தான் பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி எம்மா வந்து சொல்லுவாள். எம்மா பிலீவ்ஸ் ஹோல் ஹார்ட்டட்லி தட் மிஸ்டர் எல்டன் ஹேஸ் டேக்கன் இன்ட்ரெஸ்ட் இன் ஹாரியட். ஸோ ஹோல் ஹார்ட்டடாக எம்மா என்ன சொல்லுவான்னா, மிஸ்டர் எல்டனுக்கு வந்து உன் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஹூ நோஸ் தட் மிஸ்டர் எல்டன் வுட் நெவர் மேரி பிலோ ஹிஸ் ஸ்டேஷன் அண்ட் ஹிஸ் பிரதர். ஆனால் இதை வந்து மிஸ்டர் ஜார்ஜ் நைட்லி என்ன சொல்லுவார் அப்படின்னா, மிஸ்டர் எல்டன் வந்து கட்டாயம் அவன் ஸ்டேஷன், அதாவது அவன் அப்பர் கிளாஸ், அதுக்கு கீழே இறங்கி யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆனால் அதை வந்து எம்மா வந்து கேட்க மாட்டான். And his brother Mr. John Knightley, who observed that Mr. Elton's true affection are for Emma. ஸோ அந்த ஜான் நைட்லி அப்படிங்கிற பிரதர் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, மிஸ்டர் எல்டனோட ஃபுல் அஃபெக்ஷனும் வந்து எம்மா மேலே தான் இருக்குது, ஹாரியட் மேலே இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லுவான். எம்மா திங்ஸ் தட் ஷீ நோஸ் பெஸ்ட் வென் இட் கம்ஸ் டு லிவ்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஆனால் எம்மா அந்த ஸ்டார்டிங்கில் என்ன நினைப்பா அப்படின்னா, எனக்கு தான் அதிகமாக தெரியும், அதர்ஸோட ஃபீலிங்ஸ் அதை வந்து எனக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாள். அண்ட் வைல் ஆல் எவிடன்ஸ் பாயிண்ட் டுவர்ட்ஸ் ப்ரூவிங் தட் நைட்லி இஸ் ரைட், எம்மா இஸ் பிளைண்டட் பை ஹர் ஃபேண்டசிஸ். ஸோ எல்லாமே வந்து நைட்லி சொல்கிறது தான் சரியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாலும் எம்மா வந்து என்னோடய ஃபேண்டசி தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருப்பாள். த நாவல் ரைசிங் ஆக்ஷன் பிரிங்ஸ் எம்மாஸ் ஹோப் கிராஷிங் டவுன் ஆஸ் மிஸ்டர் எல்டன் ப்ரொபோசஸ் டு ஹர். ஸோ அந்த எண்ணம் வந்து தகுடுபடியே ஆகும் எப்போ அப்படின்னா, மிஸ்டர் எல்டன் வந்து எம்மாட்ட ப்ரொப்போஸ் பண்ணுவான், விச் சென்ட் ஹாரியட் இன் டு எ டிப்ரெஷன். ஸோ இதை பார்த்து ஹாரியட் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவா. பட் டஸ் நாட் எட் ஷேக் எம்மாஸ் கான்ஃபிடன்ஸ். இட் ஆல்சோ பிரிங்ஸ் தட் அரைவல் ஆஃப் ஃப்ராங்க் சர்ச்சில் அண்ட் ஜேன் ஃபேர்ஃபேக்ஸ், ஹூ ஃபர்தர் காம்ப்ளிகேட் எம்மாஸ் அஷூரன்ஸ் ஆஃப் ஹர் ஓன் பவர்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன். ஸோ அதுக்கடுத்து வந்து எம்மா வந்து என்ன செய்வா அப்படின்னா, ஃப்ராங்க் சர்ச்சிலையும் ஜேன் ஃபேர்ஃபேக்ஸையும் மேட்ச் மேக்கிங் பண்ணுறேன், ஸோ எனக்கு அந்த பவர்ஸ் இருக்குது, இவங்க இந்த இது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும், நான் வந்து இவங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் மேட்சிங் நான் வந்து பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். ஃப்ராங்க் சர்ச்சில் இஸ் ரிச், அட்ராக்டிவ் அண்ட் அமியபிள் அண்ட் ஹீ அண்ட் எம்மா இமிடியட்லி ஸ்ட்ரைக் அப் டு ஃப்ளர்டேஷன். ஆனால் ஃப்ராங்க் சர்ச்சில் என்ன செய்வான் அப்படின்னா, எம்மாவே வந்து ஃப்ளர்ட் பண்ணுவான். அவன் வந்து ஒரு ரிச் அட்ராக்டிவான பையனாக இருப்பான். எம்மா இஸ் டிட்டர்மைன் டு லைக் ஃப்ராங்க் சின்ஸ் ஹீ இஸ் ஹர் ஃப்ரெண்ட். எம்மா வந்து என்ன சொல்லுவாள் அப்படின்னா, ஃப்ராங்கை வந்து நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். மிஸ்டர் வெஸ்டன்ஸ் சன், அந்த ஃப்ராங்க் சர்ச்சில் அப்படிங்கிறவன் வந்து மிஸ்டர் வெஸ்டனோட சன், அதாவது மூத்த தாரத்தோட பையன். அண்ட் ஈவன் கன்சிடர் ஹிம் ஆஸ் எ பொட்டென்ஷியல் பார்ட்னர் ஃபார் ஹர் செல்ஃப் டிஸ்பைட் ஹர் ஏர்லியர் கிளைம்ஸ் தட் ஷீ வுட் நெவர் மேரி. ஆனால் எம்மா வந்து ஃபஸ்ட் வந்து மேரியே பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃப்ராங்க் சர்ச்சில் கூட வந்து அவள் வந்து ஃப்ளட் பண்ணிகிட்டு இருப்பாள். ஜஸ்ட் அஸ் ஷி ப்ரீவியஸ்லி ஓவர்லுக் மிஸ்டர் எல்டன்ஸ் மேரி குவாலிட்டிஸ், எம்மா சூசஸ் டு ஓவர்லுக் ஃப்ராங்க்ஸ் சைல்ட்னஸ் குவாலிட்டிஸ். ஸோ எல்டனோட குவாலிட்டியை விட ஃப்ராங்கோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து எம்மா வந்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆவா. கன்வின்சிங் ஹெர் செல்ஃப் தட் ஹீ இஸ் த பர்ஃபெக்ட் சூட்டர் ஷி ஆல்வேஸ் ஹோப் ஹீ வுட் பி.
On the other hand, Mr. Knightley, the novel's moral epicenter, isn't shy when it comes to criticizing Frank. ஸோ ஆனால் மிஸ்டர் நைட்லி அவர் தான் வந்து இந்த நாவலோட எபிசென்டர், மாரல் எபிசென்டர். அவர் தான் இது கரெக்டாக அது தப்பு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் வந்து எம்மாவுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். அவர் சொல்லுவார், ஃப்ராங்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவார் எப்போ பார்த்தாலும். அவன் வந்து உன்னை வந்து ப்ரொப்போஸ் பண்ணல, உன்னை ஃப்ளட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. மீன்வைல் த மிஸ்ட்ரி ஆஃப் ஜெயின் ஃபேர்ஃபேக்ஸ் சீக்ரெட் அட்மைரர் appeals to Emma, who believes that she, despite having very little true insight into the situation, knows the truth about the scandal. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிய வரும், ஜெயின் ஃபேர்ஃபேக்ஸை வந்து சீக்ரெட்டாக வந்து ஃப்ராங்க் சர்ச்சில் வந்து என்கேஜ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. 1 second blinded by her own imagination, Emma fails to see the signs that Frank is Jane's lover. ஸோ அவளோட ஃபேண்டசியில் கண்ணை மறைச்சி எம்மா வந்து எதை பார்க்க மறந்துடுவா அப்படின்னா ஃப்ராங்க் வந்து ஜேனோட லவ்வர் அப்படிங்கிறத வந்து பார்க்க மறந்துடுவா. அண்ட் தட் ஹிஸ் ஃப்ளிட்டேஷன் வித் எம்மா இஸ் சிம்ப்ளி எ ரூஸ் டு ஷீல்ட் ஹிஸ் கண்ட்ரோலிங் ஹேண்ட் ஃப்ரம் டிஸ்கவரிங் ஹிஸ் சீக்ரெட் என்கேஜ்மெண்ட் டு ஜேன். எதனால் ஃப்ராங்க் வந்து எம்மா வந்து ஃப்ளட் பண்ணுவான் அப்படின்னா அவனோட ஆண்ட்டிட்டேருந்து வந்து தப்பிக்கணும், ஜேன் ஃபேர்ஃபேக்ஸை வந்து கல்யாணம் பண்ணது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து அவன் வந்து எம்மா கூட வந்து ஃப்ளட் பண்ணுவான். The climax of the novel begins when Frank flirts shamelessly with Emma at a social event to make Jane jealous. ஸோ ஒரு சோஷியல் ஈவெண்ட்டில் வந்து எம்மா கூட ஃப்ளட் பண்ணுவான் ஜேனை வந்து ஜெலஸ் ஆக்குறதுக்கு. அண்ட் எம்மா spurred on by the banter insult her long time friend Miss Bates. Thus begins Emma journey to making amends for her mistakes. ஸோ அதுக்கப்புறம் அவள் வந்து அவளோட லாங் டைம் ஃப்ரெண்ட் மிஸ் பேட்ஸே வந்து இன்சல்ட் பண்ணிவிட்டு அவளோட ஜேர்னியை வந்து அவளோட மிஸ்டேக்ஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்பா. இந்த நாவலோட கிளைமேக்ஸ் கன்டினியூஸ் வென் ஃப்ராங்க் அண்ட் ஜேன் என்கேஜ்மெண்ட் கம்ஸ் டு லைட். இந்த நாவல் எப்போ கிளைமேக்ஸ்க்கு வரும் அப்படின்னா ஜேனும் ஃப்ராங்க்கும் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாவல் வந்து கிளைமேக்ஸ்க்கு வரும். அண்ட் எம்மா லேர்ன்ஸ் தட் ஷி ஹாஸ் பீன் யூஸ்ட் பை ஃப்ராங்க் ஆஸ் எ டைவர்ஷன் டாக்டிக். அப்போ தான் எம்மாவுக்கு வந்து நம்மளை வந்து டைவர்ஷன் டாக்டிக்காக வந்து ஃப்ராங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது வந்து தெரியும். எம்மா ஆல்சோ டிஸ்கவர்ட் தட் ஹாரியட் ஹாஸ் ஃபாலன் இன் லவ் வித் மிஸ்டர் நைட்லி. எம்மாவுக்கு வந்து இன்னொன்று தெரிய வரும், என்ன அப்படின்னா ஹாரியட் அந்த அவளோட யங் ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க வந்து மிஸ்டர் நைட்லி கூட வந்து ஒரு ஃபாலன் இன் லவ் அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் பிலீவ்ஸ் டிஸ்பைட் தேர் லார்ஜ் கிளாஸ் டிவைட் அண்ட் ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஹர் அஸ் வெல். ஹாரியட் அட்மிஷன் ஸ்பர்ஸ் எம்மா சடன் ரியலைசேஷன் தட் ஷீ ஹெர்செல்ஃப் இன் லவ் வித் மிஸ்டர் நைட்லி. ஸோ அவள் லவ் பண்ணுறது நைட்லியை லவ் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிய வரும்போது எம்மாவுக்கு வந்து சடனாக வந்து ரியலைஸ் ஆகும், அவளும் மிஸ்டர் நைட்லியாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவர் தான் வந்து மாரலாக இவளுக்கு வந்து எம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. அண்ட் ஷீ இஸ் ஹார்ட் ப்ரோக்கன் அட் த தாட் ஆஃப் ஹிம் மேரியிங் எனி ஒன் எல்ஸ். மிஸ்டர் நைட்லி வந்து வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பார்க்கவே வந்து எம்மாவால் முடியல. அதில் வந்து அவள் வந்து ஹார்ட் வந்து ரொம்ப ப்ரோக்கன் ஆகுது. அட் திஸ் பாயிண்ட் எம்மா ரியலைசஸ் தட் ஹர் schemes to marry Harriet to a wealthy man may have resulted in Emma losing the only man she has ever truly loved. ஸோ அவளுக்கு ஹாரியட்டுக்கு வந்து ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாவல் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாள். ஸோ அப்படி நம்ம அவளுக்கு வெல்த்தி மேனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது வந்து நமக்கே வந்து பெரிய தலைவலியாக வந்து மாட்டியிருக்கு. நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி லவ்டு பர்சன் மிஸ்டர் நைட்லியை வந்து அவள் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு வந்து அப்போ தெரிய வரும். அண்ட் தட் ஹர் மெட்லிங் இன் அதர் பீப்புள் லைஃப்ஸ் ஹேஸ் ஒன்லி brought பெயின் அண்ட் கன்ஃபியூஷன் டு them அண்ட் ஹெர்செல்ஃப். அடுத்தவங்களோட லைஃப்குள்ளே போய் பெர்ஃபெக்ட் மேட்ச் பண்ணுறது வந்து கன்ஃபியூஷனையும் எனக்கே வந்து ரொம்ப பெயினையும் தான் கொடுக்கு அப்படின்னு வந்து அவள் திங்க் பண்ணுவாள் நாவலோட லாஸ்ட்டில். இன் புட்டிங் ஆல் ஹர் எனர்ஜி இன் டு சாட்டிஸ்ஃபையிங் த ரொமான்டிக் லைஃப்ஸ் ஆஃப் அதர்ஸ், எம்மா ஹஸ் நெக்லெக்டட் ஹர் ஓன் ஹார்ட் அண்ட் நீட்ஸ் அண்ட் இட் மே டூ லேட் டு ஹாவ் வாட் ஷீ ட்ரூலி வாண்ட்ஸ். ஸோ என்ன நினைக்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வந்து நல்லது பண்ணணும், அவங்களோட லைஃப்ஸ்குள்ளே உள்ளே போய் அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் பண்ணணும்னு நினச்சதில் அவள் அவளோட ஓன் ஹார்ட்டையும் அதோட நீட்ஸையும் வந்து மறந்துட்டா. அவளுக்கு என்ன தேவைங்கிறதையே மறந்துட்டா. லக்கிலி ஃபார் எம்மா மிஸ்டர் நைட்லி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஹாரியட். ஆனால் எம்மாவோட லக்கி என்ன அப்படின்னா மிஸ்டர் நைட்லிக்கு வந்து ஹாரியட் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் ஹீ அண்ட் எம்மா போத் அட்மிட் தேர் லவ் ஃபார் ஒன் அனதர். நைட்லியும் சரி எனக்கு வந்து ஓ மேலே தான் லவ் இருக்குது அப்படின்னு சொல்லி எம்மாட்ட சொல்கிறான். எம்மாவும் வந்து ரியலைஸ் பண்ணுறான் நைட்லி மேலே அவளுக்கு லவ் இருக்குது அப்படிங்கிறது. டூரிங் த நாவல்ஸ் ஃபாலிங் ஆக்ஷன் ஃப்ராங்க் சர்ச்சில் சென்ஸ் அண்ட் அப்பாலஜிட்டரி and explanatory letter that details why he hid his engagement and his regret at having involved Emma and the rest of Highbury in the schemes. ஸோ நாவலோட லாஸ்ட்டில் வந்து ஃப்ராங்க் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுவான், எக்ஸ்பிளைன் லெட்டரும் அப்பாலஜி லெட்டரும் எழுதுவான். எதுக்கு அப்படின்னா என்னோடய என்கேஜ்மெண்ட்டை ஏன் வந்து ஹைட் பண்ணேன் அண்ட் ஹைபரியில் வந்து எம்மா கூட எதுக்கு ஃப்ளட் பண்ண அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான். நவ் ஹேவிங் பீங் த விக்டம் ஆஃப் மேனிப்புலேஷன் ரேதர் தேன் த ப்ரிப்பரேட்டர் ஆஃப் இட்,
எம்மா இஸ் சஃபிஷியன்ட்லி ஹம்பிள்டு. ஸோ ஒரு இருக்கிறதுக்கு விக்டிமாக இருந்ததுனால எம்மா வந்து என்ன செய்வா, எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான், எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அவள் தான் அப்படிங்கிறதுனால அவள் வந்து ரொம்ப ஹம்பிளாக இருப்பாள். ஷீ ரியலைசஸ் just how little understanding one can have on the inner workings of another person's heart and that it's not her place to better other people's lives. ஸோ இப்போ தான் வந்து அவளுக்கு வந்து புரிய வரும், அடுத்தவங்களோட லைஃப்பை பற்றின இன்னர் ஒர்க்கிங்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கம்மியாக தெரியுது, அவங்கள பற்றினது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம அவங்களோட பியூப்பட்டர் கிடையாது, அதர் பீப்புள் லைஃப்ஸ் வந்து நம்ம வாழ முடியாது அப்படின்னு வந்து நினைக்கா. த ஹாப்பி வெட்டிங்ஸ் ஆஃப் ஹாரியட் ஸ்மித் அண்ட் ராபர்ட் மார்ட்டின். அதுக்கப்புறம் நாவல் எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னா, ஹாரியட் ஸ்மித்துக்கும் அந்த ராபர்ட் மார்ட்டின் அப்படின்னு சொல்லிய ஃபார்மருக்கும் வந்து மேரேஜ் ஆகும், ஃப்ராங்க் சர்ச்சில் அண்ட் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸுக்கும் மேரேஜ் ஆகும், அண்ட் ஃபைனலி எம்மா அண்ட் மிஸ்டர் நைட்லிக்கும் வந்து மேரேஜ் ஆகும். ஷோஸ் தட் ஆல் இஸ் வெல் அண்ட் எம்மா மூவ்ஸ் இன்டு ஹர் அடல்ட்ஹுட் ஹேவிங் கெயின்ட் மெச்சூரிட்டி, விஸ்டம் அண்ட் கைண்ட்னஸ். இந்த நாவல் முடியும் போதே எம்மா வந்து அவளோட அடல்ட்ஹுட்டுக்கு போயிடுவா, அவளுக்கு மெச்சூரிட்டி கெயின் ஆயிரும், விஸ்டம் அண்ட் கைண்ட்னஸ் வந்து அவளுக்கு வந்து இருக்கும். தீஸ் ஆர் ஆல் critical analysis of the novel Emma, written by Jane Austen. Thank you all.